திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில வாணியம்பாடி, ஆம்பூர் பகுதிகளில் பாலாறு என்பது மிகப்பெரிய ஒரு முக்கிய நீர்நிலை ஆதாரமாக விளங்கி வருகிறது. இது கர்நாடகா மாநிலம், ஆந்திர மாநிலத்தை கடந்து தமிழகத்தை வாணியம்பாடி பகுதியில் தான் நுழைந்து வருகிறது. அந்த சூழ்நிலையில பாலாற்று பகுதிகளில் ஏற்கனவே பல நூற்றுக்கணக்கான விவசாயிகள் பாலாற்று பகுதி ஓரமாக இருக்கக்கூடிய தோல் தொழிற்சாலைகளில் வரக்கூடிய கழிவுநீர் சுத்திகரிக்கப்படாமல் பாலாற்றில் கலக்கப்படுவதால் மழை நீர் வருகின்ற பொழுது, வெள்ளப்பெருக்கு இருக்கின்ற பொழுது நுரை பொங்கி வெளியேறி மிகப்பெரிய ஒரு ஆபத்தான சூழ்நிலை இருப்பதாக அந்த விவசாயிகள் குற்றச்சாட்டு எழுப்பி வந்தனர். அந்த சூழ்நிலையில தற்பொழுது வாணியம்பாடி பகுதி இருக்கின்ற ஜாபகான், சென்னாம்பேட்டை மற்றும் ஜாபகான் பாத் பகுதி அந்த பகுதியை இணைக்கக்கூடிய பாலாற்று நடுவே இருக்கக்கூடிய தடுப்பணையில் மிகப்பெரிய குழியில் நகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுநீர் கலந்து குழியில் தேங்கி நின்று நிலத்தடி நீர் மாசுபட்டு தற்பொழுது ஒரு விவசாய நிலத்தில் வெளியேறி நீரை இறைப்பதற்காக செயல்படுத்தப்பட்ட நீர், அதாவது கிணற்றிலிருந்து தண்ணீரை வெளியேற்றக்கூடிய அந்த ஒரு செயலை செய்யும் பொழுது கிணற்றிலிருந்து வரக்கூடிய அந்த நீரும் பாலாற்று நுரை போலவே கிணற்று நீரும் வெளியேறுவதால் மிகவும் வேதனைக்குள்ளாகி வருகின்றனர். ஏற்கனவே பாலாற்றில் இது போன்ற தோல் தொழிற்சாலைகளில் வெளியேறக்கூடிய கழிவு நீர் சுத்திகரிக்கப்படாமல் வருகின்றது என்பதும், பாலாற்றில் பல மணல் கொள்ளைகள் நடைபெறுவதும், நகராட்சி மூலமாக வருகின்ற கழிவு நீரும் குப்பைகளும் கொட்டப்படுவதும் மிகப்பெரிய குற்றச்சாட்டு எழுந்து வந்த நிலையில நிலத்தடி நீர் மாசுபட்டு அந்த நுரை பொங்குவதுதான் எழுந்து வந்தன. ஆனால் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சுமார் தற்போதைக்கு அந்த நிலத்தடி நீர்மட்டம் மாசு சம்பந்தமாக சாம்பிளை மட்டும் எடுத்துக்கொண்டு சென்று மேம்போக்காக செயல்பட்டு வந்த இந்த சூழ்நிலையில தற்பொழுது பாலாற்றில் வெளியேறக்கூடிய அந்த நுரையை பொங்கக்கூடிய நிலை தாண்டி தனிநபர்களுடைய விவசாய கிணற்றில் வெளியேற்றக்கூடிய அந்த நிலத்தடி நீரும் நுரை பொங்கி வருவதால் விவசாயிகள் மிகுந்த வேதனைக்கு உள்ளாகின்றனர். தற்பொழுது இந்த சூழ்நிலை, இந்த ஒரு அவலநிலை தொடர்ந்து ஏற்கனவே பாலாற்றில் நடக்கக்கூடிய அந்த அவலநிலை சுட்டிக்காட்டினோம். ஆனால் தற்பொழுது என்னுடைய கிணற்றில் வரக்கூடிய இந்த நிலத்தடி நீரும் மாசுபட்டு அந்த நீர் வெளியேறி நுரை பொங்கி வருவதால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மட்டுமல்லாது துறை சார்ந்த அதிகாரிகள் யாராவது இருக்கிறார்களோ இல்லை அல்லது தமிழக அரசோ இந்த தொடர்ந்து நாங்கள் கோரிக்கை வைத்து வருகின்ற இந்த நிலத்தடி நீர் மாசுபாடு சம்பந்தமான கோரிக்கையை ஏற்று தோல் தொழிற்சாலைகள் மட்டுமல்லாது மணல் கொலை சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்களையும் கூட கவனத்தில் கொண்டு, அது மட்டுமல்லாது நகராட்சி சார்பாக வருகின்ற கழிவுநீர்களும் வருகின்ற அந்த விஷயங்களையும் கவனத்தில் கொண்டு பல்வேறு அவலநிலைகளை கவனத்தில் கொண்டு இந்த விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகின்றனர். ராதிகா.